டிஎஃப் என்ன ஆனாலுமே நம்மளோட டிடிஎஃப் வாசனை சில வருஷங்களா தமிழ்நாடு போலீஸ் தான் டார்கெட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இப்போ யார் டார்கெட் பண்ணியிருக்காங்கன்னா திருப்பதி போலீஸும் டார்கெட் பண்ணியிருக்காங்க. அஜிசன் வாசன் போன வருஷம் திருப்பதி கோயில் போயிருந்தாங்க. ஸோ அங்கே சின்னதாக ஒரு பிராங்க் பண்ணி வாசன் அந்த வீடியோவை அவரோட யூடியூப் சேனலில் போட்டிருந்தாரு. அது வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா ஃபுல்லாமே ட்ரெண்ட் ஆயிடுச்சு, முக்கியமாக ஆந்திரா மக்கள் அண்ட் போலீஸ் கிட்ட. அதுக்கப்புறம் வாசன் திருப்பதி கோயில் அசோசியேஷன் மெம்பர்ஸ் சாரி கேட்டு ஒரு மன்னிப்பு வீடியோவும் போட்டிருந்தாரு. அப்பயே பார்த்தீங்கன்னா பிரச்சனை முடிஞ்ச மாதிரி இருந்துச்சு. பட் பார்த்தீங்கன்னா அவங்க முடிச்ச மாதிரி தெரியல, இப்போ மறுபடியும் கண்டினியூ பண்ணியிருக்காங்க. வாசன் என்கொயரிக்கு ஆஜராகாதனால என்ன பண்ணியிருக்காங்கன்னா அவரோட பேங்க் அக்கௌண்ட்டை மூடி இருக்காங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டிடிஎஃப் வாசன் அவரோட பேங்க்ல இருந்து எந்த அமௌண்ட்டுமே ட்ரான்ஸ்ஃபரும் பண்ண முடியாது, எடுக்கவும் முடியாது. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா அவங்க ஃபர்ஸ்ட் நடவடிக்கையாக வச்சிருக்காங்க டிடிஎஃப் வாசனுக்கு. அவர் பண்ண தப்புக்கு கேஸ் போட்டிருக்கலாம், பட் என்ன பண்ணியிருக்காங்கன்னா பேங்க் அக்கௌண்ட்டை மூடி இருக்காங்க. ஸோ டிடிஎஃப் வாசனால இப்போ எதுவுமே பண்ண முடியாத சுச்சுவேஷனில் இருக்காரு. ஸோ இது எல்லா பேருமே அன்ஃபேர்னு சொல்லிட்டு வராங்க. ஆல்ரெடி தமிழ்நாடு போலீஸ் வாசனோட யூடியூப் சேனலை முடக்கணும்னு சொல்லிட்டு மிரட்டிட்டு இருந்தாங்க. அண்ட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆந்திரா போலீஸ் அவங்களோட பேங்க் அக்கௌண்ட்டையே மூடிட்டாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா டிடிஎஃப் வாசனுக்கு பெரிய அடியாக தான் இருக்கும். ஸோ இப்படியே போய்கிட்டு இருந்துச்சுன்னா அவர் இந்தியா விட்டு போகிற சுச்சுவேஷன் தான் வரும். அதுக்கும் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு போலீஸ் ஆப்பு வச்சிருக்காங்க, அவருக்கு பாஸ்போர்ட் கிடைக்காத மாதிரி. எஃப்ஐஆர் கம்ப்ளைண்ட் இவர் மேலே இருக்கனால பாஸ்போர்ட்டும் அப்ளை பண்ண முடியாது. ஸோ இந்தியா விட்டும் போக முடியாது. இந்தியாவில் இருந்தாலும் சுற்றி சுற்றி பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு போலீஸாக இருக்கட்டும், ஆந்திரா போலீஸாக இருக்கட்டும், எல்லா பேருமே அடிச்சிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ முன்னெச்சரிக்கையாக என்ன பண்ணியிருக்காருன்னா அடுத்து ஆந்திரா போலீஸ் கிட்ட அரெஸ்ட் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு பெயில் வாங்கி வச்சிருக்காரு.